வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு ஒரு கான்வர்சேஷன் கொஸ்டின் பார்த்துட்டு எப்படி அந்த கொஸ்டின் டெவலப் பண்ணி பேசுறது அப்படின்னு பார்க்கலாம். அது இன்னைக்கான கொஸ்டின்ஸ். வேர் இஸ் த ஏர் மோர் பொல்யூட்டட் அண்ட் லெஸ் கிளீன் அண்ட் ஃப்ரெஷ்? வேர் இஸ் த ஏர் மோர் பொல்யூட்டட் அண்ட் லெஸ் கிளீன் அண்ட் ஃப்ரெஷ்? City or village? We're going to check these ones. Of course, city air is polluted. City air is more polluted and less clean. For example, Chennai, Delhi, or Bombay, all the main city air is very polluted. Why it's the air polluted? Because city is a small place. A lot of people living in the small area. So small area, there's so many things. Factory, vehicles, transports, everything is there. So small place, all the things together. That's the reason it's more polluters. Factory, of course, they are doing more things. So air polluters, vehicles. And nowadays, everyone have a bike or car. So that's one of the reason also air is more polluted. Then transport, train, bus. Yes, this is lorry, some vehicles, transport vehicles. This is also one of the reasons for truck. Yes, one of the reason for air polluters. Yes, so this is the one of the reason for air polluters. At the same time, many people, a lot of people, millions of people, they're together. Yes, that's the reasons people are a lot of people together, so they need more things as everyday life. They want to do so many things, so air polluted and less clean and fresh. Of course, less clean. A lot of people living in the city area, so it's very hard to keep the places clean. So they can't keep every place very clean. So some people are good, responsible. They like to do everything very clean. Some people are irresponsible. They simply throw the things in outside. They don't care about anything. So that's the reason some irresponsible people, they're doing some bad things. That's why in the city we can't keep anything very clean and fresh. Less clean and less fresh. Of course, the village is too far from the city, so we can't buy any vegetables, anything very freshly, because it's maybe 1 or 2 days older things we are using right now. We can't use any vegetable or fruits, anything. We can't use that very fresh. We can use very old. Yes, this is the problem. So city is, the air is the more polluted and less clean and fresh also. So city life is like that. ஸோ நம்ம இன்னைக்கு எங்க காற்று ரொம்ப மாசுபட்டிருக்கு, அதே நேரத்தில் எங்க சுத்தம் ரொம்ப கம்மியான இது, கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருக்குது, சுத்தமே இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ், ரொம்ப கம்மியான ஃப்ரெஷ், அது ஒரு புதிய பொருட்கள், ஃப்ரெஷ்னஸ் இருக்குங்களா, க்ளீன் ஏர், லெஸ் க்ளீன் அண்ட் ஃப்ரெஷ், ரொம்ப சுத்தமாக இருக்கிறது எங்கே அதிகமாக இருக்குன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அசுத்தமான தன்மை எங்க ஏர் ரொம்ப பொலிட்டி ஆயிருக்குது, அதாவது காசு மாற்றப்பட்டிருக்குது. எங்க சிட்டியா ஒரு வில்லேஜா, இந்த டாபிக் எடுத்து பார்த்தோம்னா சிட்டி தான் அதிகமான மக்கள் வாழ்றாங்க. ஏன், எதுக்கு, என்ன காரணம்? ஃபேக்ட்ரி இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சின்ன இடத்துல அதிகமான மக்கள் ஒன்னா சேர்ந்து வாழ்றாங்க. அதனாலதான் சிட்டி ஏர் ரொம்ப பொலிட்டா இருக்குது. லெஸ் கிளீன் அண்ட் ஃப்ரெஷ். எதனால ரொம்ப லெஸ் கிளீன்னா, நிறைய மக்கள் என்னது, பொறுப்பின்மை, சரியா பொறுப்பு இல்லாம அவங்க ஒரு குப்பையை தூக்கி போட்டு போறது. இதனாலதான் சிட்டியை ரொம்ப கிளீனா வச்சுக்க முடியல. ஸோ அதனால லெஸ் கிளீன் அண்ட் ஃப்ரெஷ். ஸோ லெஸ் ஃப்ரெஷ் இல்லை, ஏன்னா நம்ம கிராமத்துல இருந்து ரொம்ப தள்ளி இருக்கோம். ஸோ ரொம்ப பக்கத்துல இல்லை. அதெல்லாம் நமக்கு வர காய்கறிகள், பழங்கள் எதுவுமே நமக்கு ஃப்ரெஷ்ஷா வர்றது கிடையாது. 1 நாள் 2 நாள் பழசுதான் வருது. ஸோ இப்படி நீங்க இந்த டாபிக்கை இன்னமும் நீங்க எவ்வளவு வேணா டெவலப் பண்ணி பெருசா பேசலாம். திங்க் பண்ணுங்க. பேச நேரம் இருந்தா பேசுங்க. இல்லைங்க சார், நான் ஆஃபீஸ்ல இருக்கேன், நான் வெளியே இருக்கேன், பைக்ல போயிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட பரவாயில்ல, இங்கிலீஷ் திங்க் பண்ணி பாருங்க. இந்த டாபிக்கை எடுத்து இங்கிலீஷை திங்க் பண்ணி பாருங்க.
ஸோ ஆனால் நீங்கள் பேசணும். இல்லை நாளைக்கு என்ன இருக்கும்போது நீங்கள் பேசணும். கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பழகி பாருங்க. அது ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். 2வது, நீங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணி லிசன் பண்ணுங்க. நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். இது வந்து இங்கிலீஷ் அட்மாஸ்பியர். ஒரு இங்கிலீஷ் நீங்க பேசி பழகுனா ஒரு சூழலை உருவாக்கணும். அந்த சூழலை உருவாக்குறதுக்கு இந்த கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி கான்வர்சேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி வீடியோ நாங்க தினமும் தொடர்ந்து விடுறோம். பார்க்கலாம். நேரம் இருக்கும் போதெல்லாம் இது உங்களை நல்லா இங்கிலீஷ் ஸ்கில்ல டெவலப் கண்டிப்பா பண்ணும். இது ஒரு முறை இந்த இந்த முறையை நீங்க கண்டிப்பா பின்பற்றினா மட்டுமே தான் இங்கிலீஷ் நல்லா பேச முடியும். சரிங்களா? நன்றி. வாழ்க வளமுடன். நம்ம சேனலை ஏன் லைக் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த சேனல் வீடியோவை நான் சொல்கிறேன். நான் ஒரு நாளைக்கு காலையில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். காலையில் 6 மணிக்கு இருந்துச்சு வேலைக்கு போயிட்டேன்னா 6 மணிக்கு வேலை கிளம்பி போயிடுவேன். ஈவினிங் 7-8 மணிக்கான திரும்பி வருவேன். அந்த 7-8 மணிக்கு சரி இன்னைக்கு நான் எதனா ஒரு வீடியோ போட்டாகணும், லேர்னிங் வீடியோ போட்டாகணும், ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு கல்வி உட்காந்து அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை எடிட் பண்ணி அப்லோடு பண்ணுறது இதுக்குன்னா வந்து டைம் எடுத்துரும். எல்லாம் செட் பண்ணி போகிறதுக்கு 12 மணி ஆயிரும். 12 மணிக்கு தான் படுத்துக்கிற வரைக்கும் சில 2 மணி 3 மணினே ஆயிருக்கு. நீங்கள் என்னோட வீடியோ நிறைய வீடியோ பாருங்க. என்னோட கண்ணு ரொம்ப சோர்ந்து போயிருக்கும். ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும், சோர்ந்து போயிருக்கும். இது எல்லாமே வந்து எடிட்டிங், இந்த அப்லோடு ஒர்க்கு, இந்த வீடியோ ஒர்க்குனால. ஸோ நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு லேர்னிங் வீடியோ போடுறேன். ஆனால் நீங்கள் அதுக்கு ஒரு லைக் கொடுக்காம போகலாமா? எவ்வளவோ பேர் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. கமெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான கமெண்ட் அப்படி கமெண்ட் கொடுத்துட்டு போங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு புண்ணியமாக உங்களுக்கும் அதில் புண்ணிய பலன் கிடைக்கும். இல்லைங்களா? ஒன்னொருத்தருக்கு கல்வி கிடைச்சா அந்த கல்வியில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். அதனால் நீங்கள் நல்லவருக்கு 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு தரமான ஆங்கிலம் 4 பேர்த்துக்கு போய் சேரட்டும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் சேனலை லைக் பண்ணும், கமெண்ட் பண்ணும், ஷேர் பண்ணும். அதற்கான காரணம் வந்து இதுதான். நன்றி. வாழ்க வளமுடன்.